அதிக செலவுன்றது இந்த ஒரு செட்டுக்கு அதிக செலவுன்னு இந்த சாங் செலவு எஸ்டிமேட்டோட அதிகமாக தான் ஆச்சு. ரெண்டு பேருக்கு ஆப்போசிட் வேற எதிர்த்து பேசணுன்ற மாதிரிலாம் ஒன்று இருக்கும். அந்த சீன்லாம் வந்து பேசியிருக்காங்க பாருங்க. லட்சுமி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில் 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. அதிக செலவுன்றது இந்த ஒரு செட்டுக்கு அதிக செலவுன்னு இந்த சாங் செலவு எஸ்டிமேட்டோட அதிகமாக தான் ஆச்சு. இப்போதான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாங் வந்து ஏப்ரலில் வெயிலில் ஆரம்பிக்கிறோம். பயங்கரமான வெயில், அவுட்டோர் செட்டு. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு இரும்பு மெட்டலில் தான் ஃப்ரேம் பண்ணி ஸ்ட்ரக்சர் வந்து மெட்டல் ஏற்றுவோம். அது இரும்பு தொடக்கூட முடியல. ஃபஸ்ட்டு இந்த சாங் செட்டு வந்து பயமாக கொண்டு பாராட்டார். வந்தார், வந்து அப்படியே பார்த்தாரு. அப்படி பார்த்துட்டு சார் சூப்பர் சார் அப்படின்ட்டு. அவர் பார்க்காத செட்டு இல்லை, அவர் பண்ணாத வேலை இல்லை, அவர் நடிக்காத படங்கள் இல்லை. சில பேர் வந்து அந்த அனுபவத்தில் அப்படியே அமைதியாக இருப்பாங்கல்ல, ஓகே அப்படின்னு இல்லை. அவர் புதுசாக சினிமா நடிக்க வந்தவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ரஜினி சாரும் அமிதாப் சாரும் நடித்த நடிப்பெல்லாம் வந்து ரெண்டு பேரும் நேராக பார்க்கும்போது எங்களால் முதல்ல நம்ம கண்ணியை நம்ப முடியல. இது உண்மைதானா? ரெண்டு பேரும் ஆப்போசிட் வேற எதிர்த்து பேசணுன்ற மாதிரிலாம் ஒன்று இருக்கும். அந்த சீன்லாம் வந்து பேசியிருக்காங்க பாருங்க. நீங்கள் பாருங்க படம் சண்டை காட்சிகளெல்லாம் வந்து ரஜினி சார் நடிக்கும் போது நீங்கள் பார்க்கணும். பயங்கர எனர்ஜி ஆகிட்டார். பேய் மாதிரி வந்து நிற்பார். அப்படி அவருக்குள்ள அந்த வந்து இன்னும் அது ஒரு 18 வயசு பையன் தான் இருக்குது. ஆமாம், அவ்வளோ ரிஸ்க் இருக்கும். இங்கே ஜம்ப் பண்ணணும், இங்கே விழணும், எழணும், போன வரணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? சாதாரண இறங்கி பண்ணுவார். வெறியாக இருப்பார். குறி வச்சா விழணும். என்னுடைய டிஃபனு, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய தூக்கம் எல்லாமே என் கார்லேயே நடக்குது. குளிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து வீட்டுக்கோ இதுக்கு போ. அதுவும் ஒரு கட்டத்தில் வந்து கோகுல் ஸ்டுடியோவில் தங்க ஆரம்பிச்சேன். டைம் இல்லை எனக்கு. பயங்கரமான வேலை. இந்த படத்தில் வந்து நான் அதிகமாக வேலை செஞ்சு இந்த படமாக தான் இருக்கும். இந்த சாங் வந்த டைமில் வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணது என்னென்னா சாருடைய அந்த எனர்ஜி, டான்ஸ், இப்போயே அந்த ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் வந்து செட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்தந்த விஷயங்கள் கூட சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு அப்படின்றது. அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணதுன்னா என்னென்ன விஷயங்கள்? நீங்கள் சார் பற்றி சொல்லணுன்னா சாங்கு மட்டுமே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து சார் நடிக்கிறப்போ நீங்கள்லாம் பார்க்கணும். சண்டை காட்சிகளெல்லாம் வந்து ரஜினி சார் வந்து நடிக்கும்போது நீங்கள் பார்க்கணும். பயங்கர எனர்ஜி ஆகிட்டு பேய் மாதிரி வந்து நிற்பார். அப்படியே அவ்வளோ ரிஸ்க் இருக்கும். இங்கே ஜம்ப் பண்ணணும், இங்கே விழணும், எழணும், போன வரணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது எல்லாமே அப்படியே ரொம்ப சாதாரணமாக இறங்கி பண்ணுவார். சரி, ஓகே இதெல்லாம் டூப் பண்ணுவாங்க போல இருக்குது, ஓகே அப்படின்னு நீங்கள் பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஸ்பாட்டில் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். எங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ என்னடா அது அப்படின்னு பார்த்தா அதான் அவருக்குள்ளே அந்த வந்து இன்னும் அந்த ஒரு 18 வயசு பையன் தான் இருக்கிறான். ஆமாம், அந்த 18-20 வயசு பையன் தான் இருக்கிறான் அவருக்குள்ள. அவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாக இருப்பார். பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வேந்தது வந்து அவருடைய சண்டை காட்சியில் அவர் நடிக்கும்போது பார்த்து நான் வேந்தேன். நான் ஸ்டேஜிங்கில் மிஸ் ஆகி இங்கேருந்து இங்கே போனோம், அங்கே வரணும், இங்கே வரணும்னு ஒரு ஸ்டேஜிங் ஒன்று பிளான் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஸ்டேஜிங்கில் கரெக்டாக இருப்பார். அதுலேருந்து எப்போதும் மிஸ் ஆக மாட்டார். ரொம்ப பாதுகாப்பு தன்மையோட அந்த உணர்வோடு வேலை பார்ப்பார். அப்படி இருக்கும். ரஜினி சார் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் உங்களை பாராட்டின மொமெண்ட்ஸ் இருந்ததா? செட் ஒர்க்ஸ் பற்றி பேசி ஃபஸ்ட்டு இந்த சாங் செட்டு வந்து பயங்கரமாக கொண்டு பாராட்டார். என்ன சொன்னார்? உள்ளே வந்தார், வந்து அப்படியே பார்த்தார். அப்படி பார்த்துட்டு சார் சூப்பர் சார் அப்படின்ட்டு. அதான் அவர்கிட்ட ஆச்சரியம் அதான் அவங்க கூட சொன்னேன். நான் ஒரு புதுசாக சினிமாவுக்கு வந்து பார்த்து ஆச்சரியப்படுறது ஒன்று இருக்குல்ல, அதை நான் அப்பப்போ அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அவர் பார்க்காத செட்டு இல்லை, அவர் பண்ணாத வேலை இல்லை, அவர் நடிக்காத படங்கள் இல்லை. பட் இப்போ வந்து ஒரு சின்ன வயசில் பார்த்து ஆச்சரியப்படுறது, அதை நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது, எங்கள் டீமெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறது, அதெல்லாம் வந்து அவருடைய ஸ்பெஷல். அவருடைய ரொம்ப சில பேர் வந்து அந்த அனுபவத்தில் அப்படியே அமைதியாக இருப்பாங்கல்ல, சரி ஓகே அப்படின்னு இல்லை. அவர் புதுசாக சினிமா நடிக்க வந்தவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்கல்ல, அப்படி இருக்காரு. அது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கெல்லாம். அடுத்ததான் அமிதாப் பச்சன் சார், அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவர் கூட வேலை பார்த்தது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க எத்தனை ப்ரொடக்ஷன் டிசைனருக்கு வந்து இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தெரியாது இல்லையா? எனக்கு வந்து ஒரு லக்கி ஃபீல் இருக்குது. ஆமாம், உண்மையாகவே நான் அந்த அதிர்ஷ்டத்தில் நம்புறாள் கிடையாது. ஒரு இதுவெல்லாம் தான் அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல எனக்கு. நான் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு அவர் கமிட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே பயங்கர தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவர் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவர் போய் ஃபோட்டோ எடுத்துட்டேன். நான் அந்த அவருடைய நடிப்பு லைவாக பார்க்குறப்ப எப்படி இருந்தது? ரஜினி சாரும் அமிதாப் சாரும் நடித்த நடிப்பெல்லாம் வந்து ரெண்டு பேரும் நேராக பார்க்கும்போது எங்களால் முதல்ல நம்ம கண்ணியை நம்ப முடியல. இது உண்மைதானா அப்படின்னு. நம்ம உண்மையாக தான் பார்த்துட்டு இருக்கோமா? ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அதில் ரொம்ப முக்கியமான சீன் ரெண்டு பேருக்கும். ரொம்ப முக்கியமான சீன், ரொம்ப லென்த்து சீன் வரும். ரெண்டு பேரும் நடித்ததெல்லாம் பயங்கரமான ஒரு உணர்வு போட்டி நடித்த மாதிரி. ஆமாம், அது போட்டின்றத விட அந்த கேரக்டர் உள்வாங்கி பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. இவரு கேரக்டரு, அவர் கேரக்டரு, ரெண்டு பேரும் ஆப்போசிட் வேறு. அதனால் வந்து ரெண்டு பேரும் எதிர்த்து பேசணுன்ற மாதிரிலாம் ஒன்று இருக்கும். அந்த சீன்லாம் வந்து பேசியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பாருங்கள். இத்தனைக்கு ஒரு தமிழ் தெரியாது. அமிதாப் சாருக்கு தமிழ் தெரியாது. தமிழ்லாம் வந்து தங்கிலீஷில் எழுதி அது ஒன்று மனப்பாடம் பண்ணி
அது வந்து இங்கிலீஷில் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தங்கிலீஷில் எழுதி அதை மனப்பாடம் பண்ணி அதை அந்த உணர்வோடு வெளிப்படுத்துறது ஒன்று இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து கிரேட். அதாவது நிறைய வேலை வந்து இந்த படத்துக்காக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா என்ன வேலையாக இருக்கும்? சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா ஒன்று இந்த சாங் வந்து ஏப்ரலில் வெயிலில் ஆரம்பிக்கிறோம், பயங்கரமான வெயில், அவுட்டோர் செட்டு, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வேலை பார்க்குறான், எல்லாம் வெயில், ஒரு இரும்பு மெட்டலில் தான் ஃப்ரேம் பண்ணி ஸ்ட்ரக்சர் வந்து மெட்டலில் ஏற்றும் இல்லையா, அது இரும்பு தொடக்கூட முடியல, அவ்வளோ ஹீட்டு வெயில் இல்லையா. ஆனால் மக்கள் வந்து அப்படி தான் வேலை பார்த்தாங்க. அது வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின். பட் பேரலாக என்ன நடந்ததுன்னா, பேரலாக வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு செட் ஒர்க்கு, அப்புறம் வந்து எண்ணூரில் வந்து 2 செட் ஒர்க்கு. அப்போ நான் காலையில் வந்து இந்த சாங் செட்டுக்கு போயிட்டு திருவேற்காடு கோகுலம் ஸ்டுடியோ வந்து எண்ணூர் போகிறப்ப மத்தியானம் ஆகிடும். எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி பார்வையிலே இருக்கணும். இப்போ அங்கேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது ஈவினிங் ஆகிடும். திரும்ப இங்கேருந்து ஒரு ரிட்டன் ட்ராவல் பண்ணி எண்ணூர் போகும்போது நைட் ஆகிடும். திரும்ப ரிட்டன் இங்கே வரும்போது இங்கே வந்து மிட் நைட் ஆகிடும். என்னுடைய டிஃபனு, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய தூக்கம் எல்லாமே என் கார்லேயே நடந்தது. குளிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து வீட்டுக்கோ இதுக்கு அதுவும் ஒரு கட்டத்தில் வந்து கோகுல் ஸ்டுடியோவில் தங்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் இல்லை எனக்கு, வீட்டுக்கு போயிட்டு வந்து ரெடி ஆகிட்டு வரது. ஏன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் வேலை போகுது, நான் திரும்ப 6 மணிக்கு வரணும். அதனால் அந்த டைம் அந்த 2 மணி நேரம் ½ hour ஆகுது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அந்த டைம் கூட நம்மளுக்கு தேவையில்லைன்னு கோகுல் ஸ்டுடியோவில் தங்கிட்டேன். அவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. ஏன்னா எல்லாம் பெரிய நடிகர்கள், எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் முடிச்சுட்டு போக வேண்டிய இடத்துல இருக்காங்க. இதுக்குள்ளே முடிச்சு அவனது எல்லா பெரிய வேலையும் கடைசியில் மாட்டிச்சு. ஸோ இப்போ வந்து வேட்டையன் அப்படின்னு வரப்போ உங்களுடைய டிஸ்கஷன் எப்படி ஆரம்பிச்சது? அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் எப்படி ஆரம்பிச்சது? முதல்ல ரஜினி சார் கதை சொல்லியிருக்கிறேன், அவர் வந்து ஓகே சொல்லியிருக்காருன்னு சொன்னது எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னு கதைக்குள்ளே வந்த பிறகு கதை பெரிய கதையாக இருந்துச்சு, பெரிய கதை. ஏன்னா இவ்வளோ நடிகர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருக்குமான ஸ்பேஸ் இருக்கணும், ஈக்குவலாக ஸ்பேஸ் அதெல்லாம் இருக்கணும். நிறைய கதை நிறைய இருந்ததுனால அதெல்லாம் படித்து கேட்டு எல்லாம் எங்களுக்கான கேள்விகளும் கேட்டு முடிவு பண்ணி அப்புறம் வேலைகள் அப்படின்னு வந்து இறங்குவோம் இல்லையா. வேலைகள் அப்படின்னு இறங்கும்போது பயங்கரமான வேலை. இந்த படத்தில் வந்து நான் அதிகமாக வேலை செஞ்சு இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வேலை, நிறைய செட்டு நிறைய. ஏன்னா இப்போது ரஜினி சார் நிறைய நடிகர்கள் கூப்பிட்டு வெளியெல்லாம் அமிதாப் சார்லாம் வச்சுன்னு வெளியெல்லாம் இங்கே போக முடியாது. அதனால் வந்து நிறைய செட் ஒர்க் பண்ணால் ஸ்கிரிப்டில் இருக்கும் என்ன வேணும், அந்த டிமாண்ட் ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுறது. ஞானவேலுடைய ப்ளஸ் என்னென்னா என்ன வேணுன்றது அவருடைய ஸ்கிரிப்டில் இருக்கும், படித்து பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதிக செலவில் ஒரு பிரம்மாண்டமாக அமைச்ச செட்னா என்னவாக இருக்கும்? இந்த சாங் செட் தான் அதிக செலவு. இந்த சாங் செட்டு தான் அதிக செலவுன்றது. இந்த ஒரு செட்டுக்கு அதிக செலவுன்னு இந்த சாங் செட்டு தான். படம் முழுக்க நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம், ஒரு செட்டுக்கு அதிக செலவுன்றது இந்த சாங் தான். எஸ்டிமேட் பண்ண அளவுக்கு இருந்ததா இல்லை அதையும் தாண்டி அந்த ஒரு விஷயங்கள் டிமாண்ட் பண்ணனால அதிகமாச்சா? எஸ்டிமேட்டோட அதிகமாக தான் ஆச்சு. அதிகமாக தான் ஆச்சு. ஏன்னா ஒரு ஸ்கெட்சாக ஒன்று பிளான் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் ஒன்று தோணும். பொதுவாக சினிமாவாக அப்படி தான். நீங்கள் நம்ம ஒரு பிளானிங் பண்ணி இறங்கும்போது ஒரு 5 to 10% வந்து ஒரு டிஃபர் வந்துகிட்டே இருக்கும். அதே தான் இதில் நடந்தது. ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது பார்த்தா இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, நேரில் பார்க்குறப்ப இன்னும் ஸ்பாட்டில் ஒன்று தோணும் இல்லையா நம்மளுக்கு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பட்ஜெட் கூட்டிட்டோம் இல்லையா, அந்த ஒரு சாங்கில் மட்டும் அது கொஞ்சம் அதிகமாக. ஓகே, பட் ஆனால் இப்போ அவுட்டாக பார்க்குறப்ப அது எவ்வளோ நிறைவாக இருந்தது. அது பண்ணது ரொம்ப சரியே அப்படின்ற மாதிரி பரவாயில்ல. அந்த நேரத்தில் யோசித்தோம். ப்ரொடக்ஷனில் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பட்ஜெட் முடிவு பண்ணி இறங்குவோம், பட் வேலையை ஆரம்பித்து போகும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூடும். எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகும் போது ஏன் அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா. அது ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்தது, பட் அது மீறி அந்த உண்மை நிலைமையை புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. சரி ஓகே பண்ணுங்கள் நல்லா வருது அப்படின்னு நம்ம தமிழ் குமரன்லாம் இருக்கார் இல்லையா, அவங்க நம்ம லைக் டீமெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சாங் மட்டும் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணீங்க? ஷூட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு 6 நாள் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் செட் ஒர்க் வந்து 1 மாதம் நடந்தது. 1 மாதம் செட் ஒர்க் நடந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பாராட்டுகள் வாங்கிட்டு இருக்கப்போ சில விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் செட்டில் ஆக்ஷன்லாம் எடுக்கிறப்போ அதெல்லாம் உடையிறது நொறுங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் ஏதாவது சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? ஒவ்வொரு ஃபைட்டும் எங்களுக்கு சேலஞ்ச் தான். ஒரு படத்தில் ஒவ்வொரு ஃபைட்டுமே ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா அது ரிஸ்க்கு சம்மந்தப்பட்டது. ஒரு பக்கம் நம்ம ஃபைட்டர்ஸுங்க அவங்களுக்கு அடிப்படக்கூடாது, அதுக்கும் சேஃப்டி பார்க்கணும். ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய நடிகர்கள் அவங்களுக்கு எதுவாக கூட அதுக்கு சேஃப்டி பார்க்கணும். எங்களுக்கு ஒரு டென்ஷன் தான் ஃபைட்டுன்னு வந்தாவே. ஏன்னா சின்ன ஒரு ஒரு இதுவானா கூட கீரல் கூட அது வந்து நம்ம ஏதோ ஒன்று இது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்றமுணர்ச்சி உருவாக்கி கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஃபைட்டும் வரும்போது நான் வந்து ஃபைட் மாஸ்டர்லாம் ரொம்ப நெருங்கி பேசி, இதில் வந்து அன்பறிவு எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அவங்க.
அவங்ககிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசி அவங்ககிட்ட இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அது சரியாக இருக்குமா அது சரியாக இருக்குமான்னு டிஸ்கஸ் பண்ணி அவங்களும் எப்போ வேணாலும் ஃபோன் அடிப்பாங்க. சார் இப்படி பண்ணி கொடுங்க சார், அப்படி பண்ணி கொடுங்க சார், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார். அதனால் ரொம்ப அடுத்ததா இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா நம்ம ஃபாஃபா சார். நான் வந்து அவருக்கு ரசிகன். நான் அவர் ஷூட்டிங் தானே முதல்ல ஓடுறேன் நான். ஆமாம், பயங்கர ஜாலியாக இருக்கும் அவரோட ஷூட்டிங்கில். எங்களால் நிறைய ஷூட்டிங் இருக்க முடியாது, எனக்கு வேலைகள் நிறைய எங்கேயும் வேலை நடந்துகிட்டே இருக்கும். பட் அவர் செட்டில் இருக்காருன்னா மட்டும் நான் வந்து ஒரு முறையாவது போயிட்டு வரேன், ஒரு சீனாவது. ஆனால் அவருக்கு தெரியாது நான் அவருக்காக தான் வரேன்னு. இப்போ தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம். நான் இப்போ தெரிஞ்சுப்பாரு. அது பரவாயில்ல, ஏன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஒரு ஜாலியாக ஒரு இப்போ நிறைய பேர் நம்ம சந்திச்சிருப்போம். ஒரு சில பேர் கூட நம்ம இருந்துக்கிட்டே இருந்தால் பிடிக்கும் தெரியுமா. எங்கேனா போகிறப்பெல்லாம் வந்து எவனையாவது ஒருத்தர் சும்மா கூப்பிட்டு போவோம், சரி சும்மா வாடா போர் அடிக்குது கூட போகலாம் அப்படின்னு நம்ம. அது மாதிரி இருக்கார் அவர். ரஜினி சார்கிட்ட வந்து பயங்கரமாக ஒரு குழந்தைத்தனம் இருக்குது. ஒரு சீன் படிப்பார், ஒரு சீன் படிச்சுட்டு ஒரு கோட ரைட்டர் அவங்க கூட ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போலாம் அவங்கள வந்து பயங்கர கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பார். சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஒரு 30 வயசு 35 வயசு இந்த அவங்க ஏஜாவே அவங்க நான் தூரமாக வந்து பார்ப்போம் இல்லையா, பயங்கர கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பார். அவங்களாம் ஓடுவானுங்க, இது துரத்துவார், அந்த மாதிரி இருப்பார். ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்குது தெரியுது. அதாவது இப்போ ஒரு மொத்த படத்துலையுமே இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லி படமாக பார்க்குறப்போ ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா, அந்த பட்ஜெட் வந்து எஸ்டிமேட்டட் பட்ஜெட் தாண்டி போச்சா இல்லை அந்த பட்ஜெட்குள்ளேயே நீங்கள் ஃப்ரேம் பண்ணி முடிக்க முடிஞ்சதா? பட்ஜெட்டுக்குள்ளே தான் முடிச்சு அந்த படத்தை. திட்டமிட்டு தான் அது வந்து திட்டமிட்டு தான் செஞ்சோம். இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இது செய்யணும், இது செய்யக்கூடாது. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வரணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. லக்ஷ்மி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில் 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.